Hello, welcome back to Naharata Rachi's World. It's February 21st, Purna School annual day celebration. Purna வந்து ஒரு டான்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கா. அதனால அவ வந்து மத்தியானம் 2 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டா. 6 மணிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. இந்த ஸ்கூல்ல சேர்ந்துட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆனுவல் டேக்கு பார்ட்டிசிபேட் பண்றா. அதுவும் ஒரு கிளாசிக்கல் டான்ஸ். பார்க்கல எப்படி பெர்ஃபார்ம் பண்றான்னு. அவளுக்கு டென்ஷன் இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தது. ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொல்லி அனுப்பியாச்சு. நாங்க வீட்ல இருந்து ஒரு 6:15 போல கிளம்பிட்டோம். 6 மணிக்கு தான் ஃபங்க்ஷன். எப்படி லேட் ஆகும் தெரியுங்கிறதுனால கொஞ்சம் நிதானமா தான் கிளம்பணும். ஏன்னா விஷாலிக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப ஃபீவரா இருந்ததுனால விஷாலியும் அவங்க அப்பதான் வீட்லயே இருந்துட்டாங்க. நானும் போகல அப்படின்னாக்கா பூர்ணா ரொம்ப வருத்தப்படுவாங்கிறதுனால அவளோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டு தான் நாங்க கிளம்பினோம். நாங்க போகவும் சீஃப் கெஸ்ட் வரவும் கரெக்டா இருந்தது. ஒரு 5-10 மினிட்ஸ் நமக்கு கொஞ்சம் கேப் இருந்தது. ஸோ இடம் பார்த்து பிளேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு உட்காந்துட்டோம். லாஸ்ட் இயர் இதே மாதிரி ஆனுவல் டேக்கு எல்லா வீடியோவும் எடுத்துட்டேன். ஆனா பூர்ணா அதுலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணல. போடலாமா வேணுமான்னு யோசனை பண்ணிக்கிட்டே போடல. இந்த தடவை போட்டாச்சு. பூர்ணா ஸ்கூல்ல நல்ல எஃபர்ட் எடுத்து எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க. சீஃப் கெஸ்டா டாக்டர் KS ராதாகிருஷ்ணன், அவர் வந்து ஒரு ரைட்டர் கம் பிலாசபர். அப்புறம் ஆக்ட்ரஸ் மியா ஜார்ஜும் வந்திருந்தாங்க. சண்டை மேளத்தோட சீஃப் கெஸ்ட இன்வைட் பண்ண போறாங்க. இப்போ பிரேயர் சாங் பார்க்கலாம். அதுக்கப்புறம் விளக்கேற்ற போறாங்க. அதுக்கப்புறம் சீஃப் கெஸ்ட் பேச போறாங்க. It is indeed a moment of immense pride and joy as we come together to celebrate Vistara 2024-25, a testament to the dreams, aspirations and achievements. இப்போ சீஃப் கெஸ்ட் பேச போறாங்க. நிறைய பேசினாங்க, நல்லா பேசினாங்க. அவங்க சின்ன வயசுல என்ன பண்ணாங்க, எப்படி இருந்தாங்க, இப்ப பிள்ளைங்க எப்படி இருக்காங்கலாம் நிறைய பேசினாங்க. நல்லா அவங்களுடைய கருத்துக்கள்லாம் ரொம்ப ஆணித்தனமா ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து மியா ஜார்ஜ் பத்தி ஒரு ஏவி போட்டிருந்தாங்க. എല്ലാവർക്കും എൻ്റെ നമസ്കാരം. ഒത്തിരി സന്തോഷമുണ്ട്. ഇന്ന് സ്റ്റുഡൻസിന്റെ ആനുവൽ ഡേ എന്ന് പറയുമ്പോൾ പിള്ളേർക്ക് ഭയങ്കര സന്തോഷമുള്ളൊരു ദിവസമാണ്. சீஃப் கெஸ்டோட ஸ்பீச்சஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா பசங்களுக்கு எல்லாம் வந்து ட்ராஃபி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா படிக்கிற பசங்களுக்கும் நல்ல மார்க்ஸ் வாங்குறவங்களுக்கு. அதுக்கப்புறமா இனி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெல்கம் டான்ஸ். அது வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. அரௌண்ட் ஒரு 8 to 10 மினிட்ஸ் அந்த டான்ஸ் இருந்துச்சு. பூர்ணா ரொம்ப நல்லா ஆடி இருந்தா. எனக்கு தான் ரொம்ப பதட்டமா இருந்தது. அவ எப்படி ஆட போறாளோ. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இவ்வளவு கூட்டம், நிறைய பேர் வந்திருந்தாங்க. நான் தான் ரொம்ப பயந்தேன். ஆனா அவ ரொம்ப நல்லா ஆடினா. வாங்க டான்ஸ் பாத்துடலாம். இதுல இருக்கா லைட் படாத தெரியும் எங்க இருக்காரு பின்னாடி ஆமா பின்னாடி வந்திருக்கா. அந்த பின்னாடி
நான் ஸ்கூல் படிக்கும்போது அந்த மாதிரி எதுலையுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை. இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்படியாவது பிள்ளை போய் பார்த்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு நினச்சி போனேன். ஆனால் எந்த பிள்ளையுமே பார்க்க முடியல. டீச்சர்ஸ் வந்துட்டு இப்போ விடமாட்டோம், பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். பூர்ணாவோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஒரு 2 minutes இதையும் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு இருந்தேன். ஏன்னா வீட்டில் விஷாலி இருக்கா, அவளுக்கு ஃபீவரா இருந்தது, மருந்தெல்லாம் கொடுக்கணும், சீக்கிரம் தூங்கினாலும் தூங்கிடுவா, அதுக்குள்ள சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கறதுனால நான் கொஞ்சம் அலராவே வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன வீட்டில் விட்டுட்டு பூர்ணா அப்பாவும் டின்னரை முடிச்சிட்டாங்க. பூர்ணா ஐயாவுக்கு ஸ்கூல்ல வந்து ஃபுட் கோர்ட் இருந்ததுனால அவங்க அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 2-3 டான்ஸ் வீடியோஸ் நான் ஆட் பண்ணிருக்கேன். அதுல பூத பாட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அது கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். எல்லாமே 10 minutes 15 minutes இருக்கு. அந்த பூத பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும், பாருங்க. பூர்ணா இன்னொரு டான்ஸ்ல இருக்கா. அவங்க கிளாஸ் எல்லாரும் சேர்ந்து லாஸ்ட் டான்ஸ் அதுதான். ஸோ ஜனகணமன போட்டு முடிச்சிருவாங்க. ஸோ நானும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பாய் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. பசங்க ரொம்ப எஃபர்ட் போட்டு நல்லா ஆடி இருக்காங்க. பூர்ணா எப்படி ஆடினான்னு கமெண்ட் பாக்ஸ்லயே சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். പണ്ട് ഒരു അമ്മയുടെ സ്നേഹത്തിന്റെയും വാത്സല്യത്തിന്റെയും മുന്നിൽ അടിയറവ് പറഞ്ഞ് കുഞ്ഞിനെ തിരിച്ചു നൽകിയ എന്നെ നിങ്ങൾക്കറിയാം. എന്നാൽ ഇന്ന് ഞാൻ തിരിച്ചു വന്നിരിക്കുകയാണ്. ഒരു കുഞ്ഞിന് വേണ്ടിയല്ല, 1000 കുഞ്ഞുങ്ങൾക്ക് വേണ്ടി. ആണെന്നോ പെണ്ണെന്നോ വേർതിരിവില്ലാതെ അവർക്ക് നേരെ ഉയരുന്ന കരങ്ങൾ അറത്തു മാറ്റാൻ. ഞാനൊരു ഭൂതമായതുകൊണ്ടോ? നിനക്ക് തെറ്റി. ചായം തേച്ച മുഖങ്ങൾ തന്നൂടെ, ഞാൻ കൊണ്ടുപോയിക്കോളാം. മലകളും മരങ്ങളും താണ്ടി ഒരുത്തനും വേട്ടയാടാത്ത എന്റെ സ്വർഗത്തിലോട്ട്. और सरपट उनकी चाल रे, दुबले से पतले से थे वो चलते सीना था.
witnessed the emergence of lakhs of freedom fighters who challenged the British colonial, among whom we paid a tribute to a few today. It occurred over 200 years, and our leaders taught us determination, perseverance, courage, patriotism, and much more. And most importantly, they taught us to have an undying love and pride in our motherland, India. We request one and all in the audience to stand up in respect of our national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 जय